சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஜெயிலர் 2 படத்தில் யாரும் எதிர்பார்க்காத சர்ப்ரைஸ் வைத்திருக்கிறாராம் இயக்குனர் நெல்சன். அது குறித்து அறிந்தவர்கள் இந்த சர்ப்ரைஸ் எங்களுக்கு சத்தியமாக புரியவில்லை என்று சொல்கிறார்கள். அதாவது நெல்சன் திலீப்குமார் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ரம்யா கிருஷ்ணன், யோகி பாபு, மிர்னா, வித்யா பாலன் உள்ளிட்டோர் ஜெயிலர் 2 படத்தில் நடித்து வருவது அனைவருக்கும் தெரியும். ஜெயிலர் 2 படம் சக்கை போடு போட்டதால் அதன் 2ஆம் பாகம் மீது ரசிகர்களுக்கு அதிக எதிர்பார்ப்பு இருக்கு. ஜெயிலர் படத்தில் போதைப் பொருள் கடத்தல் கும்பலோட தொடர்பில் இருந்த போலீஸ் அதிகாரியான தன் மகன் அர்ஜுன், அதாங்க வசந்த் ரவியை சுட்டு கொன்று விடுவார் டைகர் முத்துவேல் பாண்டியன். பெத்த பிள்ளை என்று கூட பார்க்காமல் அர்ஜுனை டைகர் கொன்றது தான் படத்தோட ஹைலைட்டே. இந்நிலையில் ஜெயிலர் 2 படத்தில் நீங்கள் இருக்கீங்களா என்று வசந்த் ரவி செல்லும் இடமெல்லாம் அவர்களிடம் கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. ஜெயிலர் கதை பரம ரகசியம், யாரும் அது பற்றி மூச்சு விடக்கூடாது என்று ஷூட்டிங் போய்கொண்டிருக்காரு நெல்சன். அதனால் அவரிடம் கேட்டால் வேலைக்கு ஆகாது என்று தான் வசந்த் ரவியிடம் கேட்டு வராங்க. ஆனால் நெல்சன் அனுமதி இல்லாமல் அவரால் எதுவும் சொல்ல முடியாது. இதனையடுத்து என்னை எங்கு பார்த்தாலும் ஜெயிலர் 2 படத்தில் வருவீங்களா இல்லையா என்று கேட்கிறார்கள். நான் என்ன சொல்லட்டும் என்று நெல்சன் திலீப்குமாரிடம் கேட்டிருக்கிறார் வசந்த் ரவி. பதில் சொல்லவில்லை என்றால் மக்கள் சும்மா விட மாட்டாங்க. அதே சமயம் அந்த பதிவிலிருந்து மக்களுக்கு எதுவும் புரியக்கூடாது என்று நினைத்து சர்ப்ரைஸ் என்று மட்டும் சொல்லுங்கள் என வசந்த் ரவியிடம் கூறியிருக்கிறார் இயக்குனர். நெல்சனே அனுமதி கொடுத்ததால அவர் சொன்ன அந்த சர்ப்ரைஸ் என்கின்ற வார்த்தையை மட்டும் சொல்ல துவங்கிவிட்டார் வசந்த் ரவி. ஜெயிலர் 2 படத்தில் உங்களை பார்க்கலாமா என யார் கேட்டாலும் முதலில் பதில் சொல்லாமல் இருந்த வசந்த் ரவி தற்போது சர்ப்ரைஸ் என்று மட்டும் சொல்கிறார். சர்ப்ரைஸ் எனும் இந்த ஒத்த வார்த்தையே எங்களுக்கு போதுமே, இதை வைத்தே நாங்கள் அனைத்தையும் யூகித்து விடுவோமே என்று ரசிகர்களாக ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஜெயிலர் 2 படத்தில் நான் நடிக்கவில்லை என்று வசந்த் ரவி சொல்லவில்லை. அப்படி என்றால் அவரை ஜெயிலர் 2வில் பார்க்கலாம். எல்லாம் புரிந்துவிட்டது நெல்சா என்கிறார்கள் சினிமா ரசிகர்கள். முதல் பாகத்தில் இறந்த ஒரு கதாபாத்திரம் 2ஆம் பாகத்தில் வந்தால் அது நிச்சயம் சர்ப்ரைஸ் தான். இது ஒரு பக்கம் இருக்க, ஜெயிலர் 2 படத்தில் கௌரவ தோற்றத்தில் ஒரு ஊரே நடிக்கிறது. பாலிவுட் சூப்பர் ஸ்டார் ஷாருக் கான், மிதுன் சக்கரவர்த்தி, நம்ம சிவராஜ்குமார், மோகன்லால், ஜாக்கி ஷெராஃப், மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி ஆகியோர் கேமியோ ரோலில் பார்க்கலாம். அதிலும் சிவராஜ்குமாரின் கதாபாத்திரம் முதல் பாகத்தை போன்று இல்லாமல் 2ஆம் பாகத்தில் கூடுதல் காட்சிகள் வருமா. இதை சொன்னதே சிவராஜ்குமார் தான். இத்தனை பிரபலங்களை நடிக்க வைக்கிறாரே, ரிலீஸ் தேதியை அறிவிக்கும் வரை ஆட்களை சேர்த்து கொண்டே இருப்பாரோ, என்ன கதையை தான் ஷூட் செஞ்சுட்டு வராரோ என்று பலரும் கேட்டு வராங்க. ஆனால் ஜெயிலர் 2 ரிலீஸ் ஆகும் வரை அதையெல்லாம் என் காது கேட்காது என்று வேலை செஞ்சு கொண்டு இருக்காரு நெல்சன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஜெயிலர் 2வில் சாதிப்பாரா இல்லை சோதிப்பாரா? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்க.